I'm very, very delighted to meet every one of you. I like to thank Mr. Krishnamurthy, the president, Mr. and Kayaliti, the correspondent. I also like to thank the other guests of this function, the CEO, Kumar. Yes, just now left. Respected teachers, um, it's it's a great honor to meet every one of you. So how many of you are doing +2? எத்தனை பேர் +2 படிக்கிறீங்க? கை தூக்குங்க. ஓகே. எத்தனை பேர் +1 படிக்கிறீங்க? The majority +2, +1. 10th எத்தனை பேர் படிக்கிறீங்க? Okay, good. 9th grade, very few. And 8th grade. Okay, nice. Let's go. So, ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் நேரம். உங்களுக்கு +2 10th எக்ஸாமினேஷன் கூடிய எந்த முக்கியமான நேரத்துல உங்களை சந்திக்கக்கூடிய இந்த சிறந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கிறதுனால நான் கைரவழி மேடத்துக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிக்கிறேன். எங்க அப்பா சொல்லுவாரு, 10th உங்க லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்ட், வாழ்க்கையினுடைய திருப்புமுனை. அதே மாதிரி +2 என்பது வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை. ரொம்ப முக்கியமான கட்டத்துல நீங்க இருக்கிறீங்க. சில நேரத்துல நீங்க இந்த 10th எடுக்கிற மார்க், 12th எடுக்கிற மார்க் எல்லாம் உங்க லைஃப்ல உங்க பேரை மாதிரி, உங்க பேர் உங்களுக்கு நிரந்தரமானது, உங்க ஜாதகம் நிரந்தரமானது. அதே மாதிரி நீங்க 10th எடுக்கிற மார்க்கும் 12th எடுக்கிற மார்க்கும் நிரந்தரமானது. சிலர் சொல்லலாம் மார்க் எல்லாம் முக்கியம் இல்லை, பிற்காலத்துல அதெல்லாம் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது உண்மை அல்ல. நான் இந்த நிகழ்ச்சி வர்றதுக்கு முன்னாடி கடந்த ஒரு வாரம் தமிழ்நாட்டில் உள்ள IAS IPS படிக்கக்கூடிய மாணவர்கள் முதல் கட்ட தேர்வு, முக்கிய தேர்வு பாஸ் பண்ணி டெல்லிக்கு இன்டர்வியூக்கு போறாங்க. அவங்களுக்கு நான் இன்டர்வியூ பயிற்சி, பர்சனாலிட்டி டெஸ்ட் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தேன். அவங்களுடைய டேஃப்னு சொல்லுவோம், டீடைல்டு ஃபார்மேட், அவங்களுடைய பயோடேட்டான்னு சொல்லலாம். அந்த பயோடேட்டாவில் நிறைய கேள்வி கேட்டிருப்பாங்க. நீங்க யாரு, உங்க எந்த ஊரு, உங்க அப்பா என்ன செய்யறாரு, அம்மாவுக்கு என்ன வருமானம், அப்பாவுக்கு என்ன வருமானம், உங்களுடைய பொழுதுபோக்குகள் என்ன, ரொம்ப முக்கியமா 10th நீங்க எவ்வளவு மார்க் வாங்குறீங்க, 12th எவ்வளவு மார்க் வாங்குறீங்க, டிகிரி படிக்கும்போது என்ன மார்க் வாங்குறீங்கிறது IAS இன்டர்வியூல உங்களை இன்டர்வியூ பண்ணும்போது 275 மார்க் அவார்டு பண்ணும்போது இதை பார்ப்பாங்க. இந்த பையன் 10th நல்லா படிச்சிருக்கான், 12th நல்லா படிச்சிருக்கான், டிகிரி நல்ல மார்க் வாங்கியிருக்கான், ஸோ இயற்கையாகவே இவருக்கு IAS கொடுக்கலாம். ஒருவேளை நீங்க 10th ரொம்ப கம்மி மார்க் வாங்கினு வச்சுக்கோங்க, சந்தேகப்படுவாங்க. எப்படி திடீர்னு ஒரு மாணவன் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம், உலகத்திலேயே மிகப்பெரிய மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், அங்கதான் சுந்தர் பிச்சை படிச்சாரு, ஸ்டான்ஃபோர்ட். ஓகே, இந்த ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்துல நம்ம ஊரை சேர்ந்த கோயம்புத்தூர் ஒரு மாணவன் அப்ளை பண்ணாரு. அவர் எல்லாம் பாஸ் பண்ணிட்டாரு. கடைசியா அவருக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கல தெரியுங்களா? அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க, நீங்க 10th நல்ல மார்க் வாங்கிருக்கீங்க, +2 மார்க் போறாங்க, அதுக்கு பிறகு PhD டெக்ல நல்ல மார்க் வாங்கிருக்கீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் நிரந்தர தன்மை இல்லை, கான்சிஸ்டன்சி இல்லை, உங்களை நம்ப முடியாது, எனவே உங்களுக்கு MBA தர மாட்டோம். Do you understand? So 10th, 12th, you are very, very important. Therefore, get ready. இன்னும் ஒரு 50 நாட்கள்ல வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் ஏற்படுத்த முடியும். ஸோ அதுக்காக நான் ரொம்ப சீரியஸா நீங்க டென்ஷனா இருக்க வேண்டியதில்லை. அடுத்த 1 hour we are not going to give you any of the advices, but we are going to have a conversation. அடுத்த 1 மணி நேரம் நமக்கு ஒரு உரையாடல் நடத்துவோம். சரிதானா? நான் சில விஷயங்களை பேசுறேன், நீங்க சில விஷயங்களை பேசுங்க. நான் சில கேள்வி கேட்கிறேன், நீங்க எனக்கு கேள்வி கேளுங்க. நல்லா கேள்வி கேட்டு பதில் சொன்னவங்களுக்கு நாங்க புக்ஸ் கொடுப்போம். Okay, so the point is, next 1 hour it's not going to be a tense moment,
இட்ஸ் கோயிங் டு பி a very interesting moment. ஓகே, இந்த பக்கம் அது அப்படி இருக்கட்டும், அது அவங்களுக்கு தெரியும். பாத்தீங்களா, ஆர்கனைசேஷன். விவேகானந்தர் சொல்றாரு, நம்ம மக்கள் இந்தியன் பீப்புள் ஆர் புவர் இன் ஆர்கனைசேஷன். இண்டிவிஜுவலி we are good people, but in a group we are very very weak people. we don't combine well. நான் சொல்லல, யார் சொன்னது? சுவாமி விவேகானந்தர். ஒரு குடும்பமா இருந்தாலும், ஒரு பள்ளிக்கூடமா இருந்தாலும், தொழிற்சாலையா இருந்தாலும் நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்காது அப்படின்னு சொல்லி 1892 ஆண்டு சுவாமி விவேகானந்தரை சொல்லியிருக்காரு. ஓகே, so we don't combine. yes, இப்ப தெரியுது, அவங்களுக்கு தெரியாதுங்க சார். ஹலோ, இப்படி திருப்புங்க. தொழில் நுட்பத்தை பாருங்க, டெக்னாலஜி. எஸ், இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா? ஹாய் ஸ்டூடெண்ட், இப்போ தெரியுதா ஓரளவுக்கு? ஓகே, எஸ், இப்போ ஓரளவு நீங்க திரும்பி பார்க்கணும், வேற வழி இல்லை. ஓகே, ரைட், ரெடி, கோ. சோ நான் என்ன பண்ணேன், பயங்கரமா நடந்த பார்த்தா பயமா இருக்கா? எப்படிங்க இருந்திருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்குமா? நான் சிரிக்கிறேன், உண்மையில சிரிக்கிறேன்னா வேற வழி இல்லை. போட்டோ எடுக்கிறான், வீடியோ எடுக்கிறான், அழ முடியுமா? ஏன்டா வந்தோம், என்ன திருப்பி விடுங்க சார், அது விமானத்தில் ஏற்றி விடுங்கன்னு சொல்ல முடியுமா? விழுந்தா போச்சு, அவ்வளோதான். கொஞ்சம் தாவாது அந்த அந்த பேராசூட் விரியலைன்னா அப்படி டெட் பாடி தான் தூக்கி கொண்டு வந்திருப்பாங்க விமானத்தில். ஸோ பிள்ளைகளை, நம்ம எதுக்கு பயப்படுறோமோ அதை செய்ய வேண்டும், அப்பதான் இந்த பயத்தை போக்க முடியும். ஸோ திஸ் இஸ் கால்ட் கான்கரிங் ஃபியர். இந்த பயம் நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு ஒரு 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 வேலை கிடைச்ச பிறகு கூட ஷைன் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு மனதில் பயம். ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா அப்ளை பண்ணிட்டு 13 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, எழுதுனது 7 லட்சம் பேர், 5 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறதுக்கே வரலங்க. பயம், கிடைக்காது, நம்மளை தப்பா நினைப்பாங்க, மார்க் ரொம்ப கம்மியா போயிடும். ஃபியர் ஆஃப் கிரிட்டிசிசம். இந்த உலகத்திலே மிக மோசமான மிகப்பெரிய பயம் எது தெரியுமா? எனிபாடி? நான் சொல்ல, நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் ஜாலியாக நமக்கு பேசுவோம் 1 மணி நேரம். ஓகே, அந்த உலகத்தை கிளியரா பார்க்கறதுக்கான முயற்சி தான் இது. நான் உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கண்ணாடி போட்டு விடணும், நீங்க இந்த உலகத்தை நல்லா பாருங்க. தெரியுதா? இப்ப தெரியாது. ஓகே, நீங்களும் இந்த உலகத்தை நல்லா பார்க்கணும்னு சொல்லி உங்களுக்கு நல்ல கண்ணாடி போட்டு விடணும் அப்படிங்கிறதா எனது நோக்கம். இந்த 1 மணி நேரத்தில் கண்ணாடி போட்டுருவோம். So the question, what is the question I asked? Yes, yes, which is the largest fear? ஒரு மனிதனுக்கு இருக்கும் மிகப்பெரிய பயம் எதுங்க? Anybody? Yes, சொன்னீங்கன்னா பிரைஸ் கொடுப்பேன். மரணம். என்ன சொன்னீங்க? சாகிறது. வாங்க வாங்க, எக்ஸாக்ட்லி அதுதாங்க. இந்த உலகத்தில் மிகப்பெரிய பயம் என்னவாக இருக்க முடியும் என்றால் மரணம். சூப்பர். அந்த பயமே செத்தாலும் பரவாயில்ல நினைச்சோன்னா வேற எதுவுமே நமக்கு பிரச்சனையே இருக்காது, இல்லைங்களா? மிகப்பெரிய பயம் மரணம். இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா உலகத்துல வேற எதுவும் நம்ம பயப்பட மாட்டோம். 2வது பயம் எதுங்க? உட்காருங்க. செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபியர் இன் த வேர்ல்ட். பெருங்கூட்டம் போடாதீங்க, ஒரே ஒரு ஆள் மட்டும் ப்ளீஸ். மற்றவங்களை உட்காருங்க, மற்றவங்களை உட்காரு, மறைஞ்சிருங்க. சேர்ல உட்காருங்க, ஒரே ஒரு ஆள் உட்காருங்க, மற்றவங்களை உட்காருங்க போய். எஸ், செகண்ட், எஸ், வாட் இஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபியர்? எதுங்க? ஃபியரா? அதுதான் கேட்கறேன், என்ன ஃபியருங்க? என்ன பார்த்து பயமா? அப்புறம்
ஓகே. வாங்க வாங்க வாங்க. There is nothing to fear except fear itself. ஆபிரகாம் லிங்கன். பயத்தை பார்த்துதான் பயப்பட வேண்டும், வேற எதையும் பயப்பட வேண்டாம் என்று சொன்னான் ஆபிரகாம் லிங்கன். தத்துவ ரீதி. வாங்க, நீங்க ஒரு தத்துவ ஞானிமா. வா, பிலாசபர். பிலாசபர் தத்துவ ஞானி என்ன சொல்றாங்கன்னா, மரணத்தை பத்தி எல்லாம் பயப்படாதீங்க, இந்த பயத்தை பார்த்து தான் பயப்படணும். There is nothing to be feared in this world other than fear itself. சொன்னது யாரு? ஆபிரகாம் லிங்கன். எஸ், போடு. கொஞ்சம் பிராக்டிகல். நீங்க எல்லாம் மறக்காதீங்க, ஒரே ஒரு ஆள் இருந்தா போதும். ஒன்லி உட்காருங்க சார், நீங்க மறைஞ்சிருவீங்க. அதானே? சோ வேற என்னங்க பயம்? ஏங்க, எடுத்த உடனே அடிக்க வேண்டியது என்ன? எக்ஸாம் ஃபியர். அங்கதானங்க இருக்கிறீங்க, அதை கூட சொல்ல தெரியலையே. ஓகே, இப்ப என்ன சொன்னீங்க? என்ன யாரும் சொன்னீங்க? ஃபெயிலியர். எஸ், யார் சொன்னது? வாங்க வாங்க, கரெக்ட் தான். ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். எழுதினால் நமக்கு கிடைக்காது, ஓட்டப்பந்தயத்தில் ஓடினா நமக்கு பரிசு கிடைக்காது, நீட் எக்ஸாம் எழுதினால் நமக்கு தேராது அப்படின்ற ஒரு பயம். அதனாலேயே நிறைய பேர் எக்ஸாம் எழுதவும் போறதில்ல, ஓட்டப்பந்தயத்துக்கும் போறதில்ல, எதுக்கும் போறதில்ல, பயந்து ஒதுங்கி வீட்டில் இருப்பாங்க. ஓகே ஓகே, வேற என்ன பயம்? எஸ், நல்ல பாயிண்ட். ஃபியர் ஆஃப் த ஃபியூச்சர். வாங்க, எத்தனை பேருக்கு எதிர்காலத்தில் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்மளை யாரு தான் கல்யாணம் பண்ண போறாங்களோ? நமக்கு கல்யாணம் பண்ண முடியுமா? வருமானம் வருமா? குழந்தைகளுக்கு பால் வாங்கி கொடுக்க முடியுமா? வாடகை கட்ட முடியுமா? இட்ஸ் a very genuine fear. எஸ், நல்ல பாயிண்ட், எனக்கு பிடிச்ச பாயிண்ட். நானே யோசிக்கிறேன், என் எதிர்காலம் எப்படிதான் இருக்க போகுதோ? எனக்கு மாசம் மாசம் பென்ஷன் கிடைக்குமா கிடைக்காதா? இருக்கிற பென்ஷனை வச்சு வாழ்க்கையை நடத்த முடியுமா முடியாதா? ஒரு நல்ல காராவது வாங்க முடியுமா முடியாதா? கவலை, எதிர்காலத்தை பற்றிய பெரிய கவலை. அது ரொம்ப நல்லதானா? அது ஒரு மோட்டிவேஷன். நான் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நமக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்குமா, பசி அப்படிங்கிற கவலை. அந்த கவலை நம்மளை எஸ் பயத்தை கொடுக்கும், மோட்டிவேஷனையும் கொடுக்கும். ஓகே, நல்ல பாயிண்ட். ஐ லைக் டு டெல் யூ, ஐ ஆம் யுவர் ஃபேன். நான் உன் ரசிகன். ஓகே, சோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மனிதனுக்கு இருக்கிற மிகப்பெரிய பயம் மரண பயம். ரெண்டாவது லாஸ் ஆஃப் லிம்ஸ், கை கால் போயிருமோ அப்படிங்கிற பயம். மூணாவது ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், ஃபியர் ஆஃப் கிரிட்டிசிசம், ஃபியர் ஆஃப் த அன்னோன். நமக்கே ஏன்னு தெரியாது, ஆனா நம்ம பயப்படுவோம். இப்படிலாம் இருக்குது. ஸோ இந்த பயத்தை நீங்க ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த செயலை செய்ய வேண்டும். எக்ஸாமை பார்த்து பயப்படுறது தப்பு இல்லை, பல முறை எழுதி பாருங்க. வீட்டில் போய் ஒரு தேர்வு எழுதி பாருங்க, ஒரு கேள்விக்கு பதில் எழுதி பாருங்க, சொல்லி பாருங்க, மொட்டை பாண்டியில் போங்க, திருப்பி திருப்பி பேசுங்க, வந்துடும். எனக்கு ஒரு மாணவி இருந்தாங்க. குட் மார்னிங் சார், சைலேந்திர பாபு தான் பேசுறீங்களா? எஸ், ஐ எம் சைலேந்திர பாபு ஸ்பீக்கிங் சார். ஐ வாண்ட் டு மீட் யூ. Why do you want to meet me? Sir, I want you to give me training. பயிற்சி தர வேண்டும். எதற்கு? IAS இன்டர்வியூ. சாயங்காலம் வாங்கன்னு சொன்னேன். இந்த மாணவி சாயங்காலம் வந்தாங்க. அப்போதான் எனக்கு தெரியும், முதல்ல ஒரு பெரியவர் வந்தாரு, அவர் தான் அந்த மாணவியை கையில பிடிச்சு கொண்டு வந்தாரு. அப்பதான் எனக்கு தெரியும், அந்த மாணவிக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாது. பெனோசபைன் இருக்கான்னு தேடுங்க, பெனோசபைன். அந்த மாணவிக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாது. IAS தேர்வு பாஸ் பண்ணியிருக்காங்க, இன்டர்வியூ டெல்லிக்கு போறாங்க, பயிற்சி கொடுக்கணும். உட்கார வச்சேன், நாங்க 5 பேர் உட்கார்ந்துருக்கிறோம். பெனோசபைன், ப்ளீஸ் டெல் மீ, why do you want to be an IAS officer? முதல் கேள்வி, நீங்கள் IAS அதிகாரியாக வேண்டும் என்று ஏன் ஆசைப்படுகிறீர்கள்? சார், I am a postgraduate student of Stella Maris College, Chennai. Now I am working as an assistant manager in the State Bank of India, but I like government service. I want to meet a lot of people. I want to make changes in the functioning of government department. I want to transform the lives of the poor people. Therefore, I want to be an IAS officer. 40 நிமிடங்கள் கேள்விக்கு பதில் முடிஞ்ச உடனே சொன்னேன், பெனோசபைன், உனக்கு என்னால் பயிற்சி தர இயலாது. ஏன் சார் அப்படி சொன்னீங்க? உனக்கு எல்லாமே தெரியும். யூ நோ எவ்ரிதிங். ரெண்டு கண்ணும் தெரியாத மாணவி IAS பாஸ் பண்ணாங்க. மத்திய அரசாங்கம் அவங்களுக்கு இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் கொடுத்தாங்க. பாரிஸ் நகரில் இந்திய நாட்டினுடைய துணை தூதுவரை நியமிச்சாங்க. 3 மாதங்கள் கழிச்சு எனக்கு ஒரு போன் வந்தது. Bonjour monsieur. குட் மார்னிங் சார். சவா பியா மார்சி ஆவு. நான் கேட்டேன்,
How are you? Comment allez-vous? அவங்க கேட்டாங்க. Ça va bien, merci, hein, vous? I'm okay, how are you? Ça va. Je suis en français. I am in France. அந்த மாணவி, 2 கண்ணும் தெரியாத மாணவி, விமானத்துல தனியா போய் ஏறி பாரிஸ் நகர்ல இறங்கி, பாரிஸ் நகர்ல இறங்கி அங்கிருந்து அலுவலகத்துக்கு போய் வேலையில சேர்றாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? சார், மேடத்தையும் கூட்டிட்டு பாரிஸ் நகருக்கு வாங்க சார். பாரிஸுக்கு வாங்க. சென்னைக்கு பக்கத்துல ஒரு பாரிஸ் இருக்கு. அந்த பாரிஸ் இல்ல, பிரெஞ்சு நாட்டினுடைய தலைநகரம் பாரிஸ். அங்கே வாங்க, நான் உங்களை பாரிஸ் நகரம் சுத்தி காட்டுகிறேன். பெனோ, அந்த வீடியோ போட்டோவில் இருக்குங்க. பெனோ ஜஃபைன், பாரிஸ் நகரத்தை சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு என்ன தெரியுமா ஆச்சரியம், 2 கண்ணும் தெரிந்த மாணவர்கள்லாம் கூட ஒழுங்கா படிக்கிறது கிடையாது, பாஸ் பண்றது கிடையாது. ஆனா கண் தெரியாத மாணவி எப்படிங்க படிச்சாங்க? நான் தான் கேட்டேன், எப்படிமா படிச்சேன்? சார், நான் வந்து என் நண்பர்கள் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள வந்து புத்தகத்தை கொடுத்து படிக்க சொல்லுவேன். நான் கேட்டுட்டே இருப்பேன். நண்பர்கள் 10 மணிக்கு போன பிறகு நான் மொட்டை மாடியில் போய் இந்த மாணவி என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை எடுத்துட்டு அம்மா கையில் கொடுத்துருவேன். அம்மா, இதை பாருமா, நான் சொல்றேன், கேளு, நீ கேட்டு பாரு. ஷேக்ஸ்பியர், ஒத்தல்லோ, ஹேம்லெட் படிக்கிறேன், சரியா இருக்கான்னு பாருமா அப்படின்னு சொல்லுவேன். எங்க அம்மா தான் சார் எனக்கு பார்ட்னர். மொட்டை மாடியில போய் சத்தம் போட்டு படிப்பேன் சார், பேசுவேன். குழந்தைகளை, இந்த 50 நாட்கள் ஒரு விளையாட்டு, ஒரு வீர விளையாட்டு. தமிழ் பாடங்களோடு, ஆங்கிலத்தோடு, அறிவியலோடு, கணிதத்தோடு, காமர்ஸ் பாடத்தோடு ஒரு சின்ன விளையாட்டு நடத்தி பாருங்க, ஒரு உரையாடல் நடத்தி பாருங்க. மேக் இட் as a game. It's possible that you can understand everything. ஓகே, இவங்களுக்கு அவங்க தான் இங்க பாருங்க, ஐஏஎஸ் பாஸ் பண்ணணும்னு வந்து பார்த்தாங்க. அடுத்த போட்டோ போடுங்க. அவங்களுக்கு திருமணம். அவங்க 2 குழந்தையோட போட்டோ இருக்கா பாருங்களேன். ஐயோ, அருமையான 2 பிள்ளைகள். அவங்க திருமணம். அந்த 2வது போட்டோ முதல்ல போட்டீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட்ல போட்டீங்க. ஸோ இப்போ she has 2 wonderful children. They are living in Delhi now. இந்தியன் இந்த பாருங்க, அவங்களுக்கு திருமணத்துக்காக என்னை அழைக்க வந்தாங்க. அப்போது எடுத்தது. குழந்தைங்க போட்டோ இருக்கான்னு பாருங்க. இல்லையா? ஓகே, பரவாயில்ல, ஓகே, நான் போட்டோ வச்சிருக்கிறேன். ஸோ மை பாயிண்ட் இஸ், மை டியர் சில்ட்ரன், நீங்க உங்களோட உரையாடல், உங்களுக்கு நீங்கள் பயிற்சி கொடுத்து கூட நீங்க பயத்தை கண்டிப்பாக போக்க முடியும். ஓகே, ஒரு சின்ன கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா பரிசு. எத்தனை பேர் உண்மையிலேயே ஒரு மாணவனாக இருப்பதில் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது? ஓகே, எஸ் பாய்ஸ். அதுவும் எக்ஸாமினேஷன் வரப்போகுது, இந்த நேரத்தில் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஓகே, நீங்கள் மகிழ்ச்சியாக ஆக்சுவலா என்ன தெரியுங்களா, என்ன சொல்றீங்களா? ஒரு சின்ன பிரின்சிபல் சொல்லட்டுமா, ஒரு தத்துவம் சொல்லட்டுமா? இந்த நேரத்துல தான் நீங்க உண்மையிலேயே ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கணும். அடுத்த 50 நாட்கள் எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் நீங்க ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கணும், ரொம்ப மன மகிழ்ச்சியோடு இருக்கணும், கவலை இல்லாம இருக்கணும். ஏன்? அப்பதான் தேர்வை உண்மையிலேயே சிறப்பாக எழுத முடியும். டென்ஷன் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க, நிறைய டென்ஷன் பாட்டிச்சிருப்பாங்க பாத்தீங்களா? எப்ப பார்த்தாலும் டென்ஷன்ல இருப்பாங்க. எங்க டிபார்ட்மெண்ட்ல அந்த மாதிரி ஆசாமிகள் இருந்தாங்க. ஒரே பிரச்சனை, கோவப்பட்டு இருப்பாங்க, டென்ஷனா இருப்பாங்க. டென்ஷனா இருக்கும்போது பெரிய செயலை செய்ய முடியாது. ராணுவ வீரர்கள் தெரியுமா உங்களுக்கு? ஜப்பான் வாரியர்கள், ஜப்பான் நாட்டு மக்கள் வந்து பயங்கரமான சண்டை போடக்கூடியவங்க, பயங்கரமான வீரர்கள். தங்களை விட 10 மடங்கு பெரிய நாடு சீனா, அவங்க மேல போர் தொடுத்தாங்க 1894. தங்களை விட 10 மடங்கு பெரிய ஊர் சைனா, 1500 கிலோமீட்டர் கடலில் நீந்தி இல்ல, கடல்ல கப்பல்ல போய் சண்டை போட்டாங்க. உலகமே திரும்பி பார்த்தாங்க. அடே அப்பா, ஒரு சின்ன நாடு ஜப்பான், 7 கோடி நாடு, அவன் 75 கோடி மக்கள், அங்க போய் சண்டை போடுறானே. ஒரே நாள்ல சீன நாட்டு மக்கள் அவனை நசுக்கிடுவாங்கன்னு நினைச்சாங்க. ஒன்னும் நசுக்கல, ஜப்பான் வென்றது. ஜப்பான் they won China, war against China. உலகமே திரும்பி பார்த்தான். 1904, 10 ஆண்டுகள் கழிச்சு ஜப்பான் உலகத்திலே சூப்பர் பவர் ரஷ்யா மீது போடு தொடுத்தது. அப்பதான் உலகத்துல இப்படி ஒரு நாடு இருக்குது அப்படின்னு திரும்பி பார்த்தானோ. 2ஆம் உலக போர்ல பயங்கரமா ஷைன் பண்ணா, பிறகு அணுகுண்டு போட்டு முடிச்சிட்டாங்க. ஜப்பான் நாட்டு மக்களுடைய தத்துவம் என்ன தெரியுமா? கலாச்சாரம் என்ன தெரியுமா? புஷிதோ, வீரர்களுடைய கலாச்சாரம். ஜப்பான் நாட்டு வீரன் சண்டை போடும்போது கோவப்பட்டு கெட்டாத பேச மாட்டான். எதிரியை பார்த்து டேய் முட்டாள் அப்படிலாம் சொல்ல மாட்டான். ஹாய் ஃப்ரெண்ட், ஹவ் ஆர் யூ, கம் ஆன், யூ ஆர் லுக்கிங் வெரி நைஸ், ரொம்ப அழகா இருக்கடா, உனக்கு ஒரு அழகான பொண்டாட்டி இருப்பான்னு நினைக்கிறேன், அழகான 2 குழந்தைகள் இருக்கு, வா 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 சண்டை போடுவோம், மூஞ்சி நல்லா இருக்கு, வா வா வா. கவிதை பாடுவானா,
அழகான உலகம் எப்படி இருக்கு பாரு. ஆனா நீ சாக போற. வா 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 வா. அடுத்த நிமிடம் செத்துருவான். அடுத்த நிமிடம் கொலை செய்யப்படலாம். எதிரி வந்து அவன் வாளால தலையை வெட்டி வீசலாம். ஆனால் தற்போது அவன் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பான். பெரிய பெரிய பாக்ஸிங் எல்லாம் பாத்திருக்கீங்களா? அடிச்சு மூஞ்சியெல்லாம் குத்தி விழுந்த பிறகு அந்த எதிரியை போய் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிட்டு போறான். கோவப்பட மாட்டாங்க, கெட்டாத பேச மாட்டாங்க, டென்ஷனா இருக்க மாட்டாங்க. ஃப்ரீ. போர் வீரர்களுடைய மனப்பான்மை உங்களுக்கு இருக்கணும் குழந்தைகளே. அப்பதான் இந்த தேர்வை நீங்க வெற்றி பெற முடியும். ஓகே, நீங்கள் உண்மையாகவே இந்த 50 நாட்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இந்த காரணங்களை நீங்க நினைச்சீங்கனாலே நீங்க சந்தோஷமா ஒரு நிமிடம் கூட வேஸ்ட் பண்ணாம அடுத்த கிளாஸ் டெஸ்ட்ல 100 மார்க் வாங்கலாம். There are 100 reasons why you should be happy, why you should be engaged, why you should be enthusiastic, why you can be really joyful. நீங்கள் மனமகிழ்ச்சியோடு இருப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு சில காரணங்கள் உங்களால சொல்ல முடியுமா? இந்த நேரத்துல உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்காது. நான் வந்து போர் அடிச்சிட்டு இருக்கேன், இதோட பேசாம கிளாஸ் ரூம்லயே உட்காந்துருக்கலாம் சார். அதே பரவாயில்ல, எங்க மேத்ஸ் டீச்சரே பரவாயில்ல சார், இவன் வேற. கொஞ்சம் மன்னிச்சிருங்க. ஓகே, நீங்க மன மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நிறைய காரணம் இருக்கிறது. சொல்லுங்க பாப்போம். நான் மன மகிழ்ச்சியா ஏன் இருக்கேன் தெரியுமா? 1000 சிந்தனையாளர்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறேன். 1000 சிங்கங்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறேன். சிங்கங்கள் தயாரா இருக்கு. ஐயப்பா சாமி, 1000 சிங்க குட்டிகள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்ன மேடம் முறைக்கிறீங்க? இவன் வேற. நீங்க உட்காருங்க மேடம், உட்காருங்க. ஹாய். ஒரு காரணம் சொல்லு. சார் பிகாஸ் இதுக்கப்புறம் நாங்கள் காலேஜ் போனதுக்கப்புறம் எங்களை கைட் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. எங்களோட டேலண்ட் இதுதான் சொல்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படியா? ஆமா சார். இப்போ நான் என்ன பண்ணுவேன், நானா சொன்னாதானே நீங்க கேட்க முடியும். ஆனா எங்க ஸ்டாஃப்ஸுக்கு தெரியல நான் என்ன பண்ணுவேன்னு. ஓகே. சோ அந்த மாதிரி எங்களை கைட் பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அண்ட் தென் இந்த அட்மாஸ்பியர் எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. எவருமே எங்களை கைட் பண்ண கிடையாது. எனவே நான் சந்தோஷமா இருக்கேன்றீங்களா? இல்ல சார், அப்ப யாரும் கைட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றேன் சார். நல்லது. நல்லதுங்கிறீங்களா மோசங்கிறீங்களா? மோசம் சார். எனக்கு என்ன தெரியும்னு நானே ரொம்ப ஒன்னும் தெரியாதவனே கைட் பண்றதை விட பணம் இருக்கிறது பெட்டர்மா. இங்க வா. நீங்க என்னதான் சொல்ல வரீங்கன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. நம்மளை கைட் பண்றதுக்கு ஆளே இல்ல, அதனால ஹாப்பியா இருக்கிறீங்களா? இல்ல சார், இப்போ எனக்கு என்ன தெரியும் நானா சொன்னாதானே சார் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்னு இல்ல ரஜினிகாந்த் டயலாக் மாதிரில இருக்கீங்க. வாங்க, எனக்கு இது என்ன தெரியும்னு நானே சொன்னாதான் உங்களுக்கே புரியுங்க. ஐயோ ஐயோ, வாங்க வாங்க வாங்க, தத்துவ ஞானி. உங்க பேர் என்னம்மா? ஐஸ்வர்யா சார். ஐஸ்வர்யா, சொல்லுங்க. ஐஸ்வர்யா என்ன அர்த்தம்? அம்மா வச்சுட்டாங்க சார், தெரியல. அழகின்னு அர்த்தம், பணக்காரின்னு அர்த்தம். தேங்க்யூ சார். ஐஸ்வர்யம் என்றால் கேபிட்டல், சொத்து. நீதான் இந்த வீட்டுக்கு சொத்து. நீதான் எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? வாசவி மெட்ரிக் சார். அந்த ஸ்கூலுக்கு நீதான் சொத்து, இந்த நாட்டுக்கு நீதான் சொத்துமா. அப்படி இருக்கணும்னு ஆசைதான் சார். கண்டிப்பா கண்டிப்பா ஆசைப்படுங்க. ஓகே, என்ன சொல்ல வரீங்க சார்? இப்போ நீங்க +2 படிக்கிறீங்களா? சார். படிச்ச பிறகு உங்களுக்கு கைட் பண்ண மாட்டாங்களா? ஐயோ, ஊருக்கு மீட்டிங் போட்டு உங்களை கூப்பிடுவாங்க, வாங்க 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 சொல்லி தர்றோம். மார்க் எடுத்தாதான் சார் கூப்பிடுவாங்க. மார்க் எடுத்தா தானா? ஆமா சார். நீங்க எடுக்காம இருந்தாலும் கொடுத்துருவாங்க. மார்க் வராமலா போகுது? படிக்கணும் சார். படிக்காம இருந்தாலும் போட்டுருவாங்கம்மா. சும்மா ஏதோ போய் எழுதினாலே. நேர்மையா இருக்கணும் சார் உங்களை மாதிரி, அதனால. சரி, இப்ப என்ன சொல்ல, ஏன் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா இல்லையா? என்ன காரணம்? சார் அப்படி சொல்லல சார். இப்போ எனக்கு என்ன வரும்னு நானா தேடுறதை தாண்டி எங்க மேமும் பாப்பாங்கல்ல சார். அப்போ வந்து நானா தான் போய் சொல்லி நான் மட்டும் தனியா போராடுறதுக்கும் எங்க மேம் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்றதுல இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இருக்கு. அந்த இது இப்பதான் கிடைக்கும், அப்ப கிடைக்காதுன்னு சொல்றேன் சார். நீங்க இப்ப மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா இல்லையா? இருக்குன்னு சொல்றேன். ஏன் இருக்கிறீங்க? அதான் கேள்வி. கைட் பண்றேன். கைட் பண்றதுக்கு ஓகே, இருக்காங்கன்றது. நமக்கு சப்போர்ட்டா உலகம் இருக்குது, அது உண்மைதாம்மா. குறைஞ்சபட்சம் 2 பேர் இருக்காங்க. அம்மா அப்பா. அவங்க கண்டிப்பா உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, நீங்க மார்க் எடுத்தாலும் சரி எடுக்காம இருந்தாலும் சரி, எப்படியா நீ வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, அது இல்லாம சமுதாயத்துல நீங்க நல்லா படிக்கிறீங்கன்னா கூட உதவி பண்ணுவாங்க. நானே நல்லா படிக்கிற 10 பேரை மெடிசின் படிக்க வச்சிருக்கேன் இது வரைக்கும். MBBS படிக்க வச்சிருக்கேன். ஏன்னா நான் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சமுதாயம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எனக்கு உதவி a lot of people who can support me, therefore I am happy. இது எப்படி சொல்லலாமா? சுருக்கமா சொல்லலாமா? எனக்கு 2 நபர்கள் இருக்கிறாங்க, நான் என்ன தப்பு செஞ்சாலும் என்ன மன்னிச்சிருவாங்க.
எனக்கு கடைசி வரைக்கும் சோறு போடுவாங்க. இப்ப போட்டுட்டு இருக்காங்க. அதனால மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஐ எம் ஹாப்பி பிகாஸ் ஐ ஹவ் 2 people who will support me, my parents, my father and mother. நல்ல அப்பாவுக்கும் ஒரு நல்ல அம்மாவுக்கும் பிறந்திருக்கிறேன், எனவே நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அப்படி சொல்லலாமா? நீங்க ஒருவேளை அடுத்த பிறவியில பிறக்கிறதா இருந்தா யாரு குழந்தைய பிறக்கணும்னு நினைப்பீங்க? பில் கேட்ஸ். அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. வண்டர்ஃபுல். இந்த பாத்தீங்களா, அடிச்சாரு பாத்தீங்களா? நான் ஒருவேளை இன்னொரு வாழ்க்கை லைஃப், எங்க அம்மா எவ்வளவுதான் அடிச்சாலும் சரி திட்டினாலும் சரி, அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்ததுன்னா இதே ஆளுகளுக்கு தான் பிறக்கணும்னு ஆசைப்படுவேன். இப்போ நானே சொல்றேனே, எனக்கு 63 வயசு ஆகி போச்சு. ஒருவேளை அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்ததுன்னா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம எல்லாம் இறந்து போனோம்னா we are all atoms and molecules. எப்படி நம்ம எல்லாம் செத்து போச்சுன்னா சொல்றாங்க மறுபடியும் நம்ம உயிர் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. மனுஷன் செத்து போனான்னா ஆடு மாடு கோழி செத்து போற மாதிரி தான். நம்ம பூமியில அணுக்களாகவும் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ், அவ்வளவுதான். காத்துல இருக்க கார்பன் இருக்குல்ல, கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஆசைப்படுறதுங்கிறது பேராசை. பேராசை அறிவியல் பூர்வமா அப்படி ஒண்ணுமே கிடையாது. பேய் பிசாசுலாம் சுத்திட்டுலாம் இருக்க மாட்டோம். ஓகே, இப்பதான் பேயா இருக்கிறோம், அதுக்கப்புறம் ஒண்ணுமே இருக்க மாட்டோம், அப்புறம் முடிஞ்சு போயிடுவோம். ஸோ அக்கார்டிங் டு சயின்ஸ் we are all nothing. We are born, we live for some time as far as the system is alive. After that we die. Then we are part of the universe. Atoms and molecules. அவ்வளவுதான். இன்னும் எல்லாம் பறக்க போறதில்லை. அப்படி பிறக்கிறதாக இருந்தால் அதே அப்பா. ஓகே, சோ நம்ம நல்ல ஒரு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிறந்திருக்கிறோம் என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நல்ல சந்தோஷமா இருங்க. நம்பர் 2 யாராவது? நம்பர் 2. எஸ். ஓகே, பிரில்லியன். ஓடிவாங்க. இது முடிஞ்ச பிறகு நிறைய பேர் திட்டம் போட்டிருப்பீங்க, இது முடிஞ்சோடனே யாரெல்லாம் பார்க்கணும், யார்கிட்ட எல்லாம் பேசணும், என்ன செய்யணும், என்ன கதை புக்கு படிக்கலாம், எது எக்ஸாம் முடிஞ்ச பிறகு. அதே மாதிரி எக்ஸாமை பத்தி கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா நிறைய மார்க் வந்துடும். எக்ஸாம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணணும்னு யோசிக்கிற நீங்க, எக்ஸாம் போது என்ன பண்ணணும்னு இன்னைக்கு யோசிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, அதாவது எக்ஸாம் முடிஞ்ச பிறகு யாராவது ரகசியமா பார்க்க பேச போறீங்களா? மனசுல இருக்க சொல்ல போறீங்களா யாருக்காவது? அதாவது கொஞ்சம் ஸ்டோரி புக்ஸ் படிக்கிறது, ஒரே இல்லாம இருப்போம், ஜாலியா நினைக்கிறது, நம்ம செய்யலாம். கரெக்ட். அந்த லேர்ன் நியூ திங்ஸ், நியூ ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அதே எக்ஸாம் நினைச்சு பாருங்க, சப்ஜெக்ட் நினைச்சு பாருங்க. அதுக்கான பிளானிங் இப்போ நீங்க எக்ஸாம் முடிச்ச பிறகு என்ன பண்ணணுங்கிறதுக்கு இப்ப திட்டம் போடுறதை விட எக்ஸாமுக்கு என்ன பண்ணலாங்கிறது இப்ப திட்டம் போட்டீங்கன்னா ப்ராபபிலி a better idea. யோ, ஐ லைக் திஸ் பாயிண்ட். நானும் முன்னாடி உங்களை மாதிரி இருக்கும்போது இந்த 10th எக்ஸாம் முடிச்ச பிறகு என்ன மாதிரி பண்ணலாம், ஒரு சைக்கிள் ஒன்று பண்ணலாமா, ஒரு கார் பண்ணலாமா, ஒரு மிஷினில் பண்ணலாமா. நான் காரை கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ எக்ஸாம் வரப்போகுது, அதுக்குள்ளால கார் டயக்ராம் போட்டேன். எப்படின்னா, இப்படி நம்ம 4 பேர் உட்காந்துக்கணும், நம்ம கார்ல சைக்கிள் ஓட்டுற மாதிரி நம்மளே ஓட்டணும். அப்படி எப்படிங்க 4 பேர் ஓட்டினா கார் ஓட்டுற மாதிரி போகும், பெட்ரோல் வேண்டாம் அப்படின்னு ஒரு கண்டுபிடிச்சு வச்சிருந்தேன். எங்க அப்பா பார்த்து ஒரே அடி, ஏண்டா இதான் பெரிய கண்டுபிடிப்பு, போட படிடா அப்படிங்கிற. வெரி நைஸ். ஸோ யூ கேன் பி ஹாப்பி பிகாஸ் இந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகு நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் சுதந்திரமா என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணிக்கலாம். ஓகே, அது எப்படி வந்துடும் கரெக்டா 50 நாள் கழிச்சு கண்டிப்பா வரும். ஓகே, எஸ் கேர்ள்ஸ், யா, ஒய் ஆர் யூ ஹாப்பி? மன மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு. ஓகே, சொல்லிட்டாங்க, அப்பா அம்மா இருக்கிறாங்க, அதெல்லாம். ஓகே, ஓ வாங்க, நல்ல பாயிண்டுங்க. இந்த ஒரு தத்துவம் எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் எவ்வளவு எங்கேயோ போயிருப்பேன். என்ன சார், உங்க இறந்த காலத்தை பற்றி சிந்திக்காதீர்கள், முடிஞ்சு போச்சு. எதிர்காலத்தை கூட நினைக்காதீங்க. இந்த நேரம் இங்கே என்ன நடக்குது, நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், அதை மட்டும் உருப்படியா பண்ணா போதும். யூ லிவ் இன் த மொமெண்ட், இன் த பிரசன்ட் டைம். யூ டோன்ட் திங்க் அபவுட் த பாஸ்ட் ஆர் த ஃபியூச்சர். You concentrate on what you are doing. Enjoy your journey. What's your name? Dibiksha. நல்ல பாயிண்ட்மா. Be in the present. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, the awareness of what we are doing. இப்ப என்ன செய்யறோமோ அதுதான் ஜப்பான் நாட்டு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, the Pomodoro technique. Pomodoro 25 நிமிடம் அவன் என்ன படிக்கிறானோ அதை மட்டும் தான் செய்வான். 25 நிமிஷம், அப்புறம் 5 நிமிஷம் ரெஸ்ட்.
ரெஸ்ட். என்ன சொன்னீங்க? பிரேக். ஸோ கான்சென்ட்ரேஷன். எனவே நான் மகிழ்ச்சியா இருக்கு. அதை மட்டும் நம்ம என்ன செய்யறோமோ, என்ன படிக்கிறோமோ, என்ன எழுதுறோமோ அதை மட்டும் நினைச்சா போதும். எஸ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜீனியஸ் கூட ஒரு கான்வர்சேஷன் கிடைச்சது ஹாப்பினஸ். Oh, really? I am also happy because I am meeting a genius. What's your name? மை நேம் இஸ் கஸ்தூரி. கஸ்தூரி என்கிற மிக சிறந்த ஆளுமையை சந்திப்பதிலும், ஒரு சிந்தனையாளர் சந்திப்பதிலும், எதிர்காலத்தில் பெரிய விஞ்ஞானியை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. She says we are happy because we are having a productive conversation. We are having an interesting conversation. ஒரு நல்ல உரையாடல் நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே மன மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஓகே, நன்றி. உண்மை சொன்னீங்களா? சும்மா ஜாலியா நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன்னு சொன்னீங்களா? Really? Okay, yes. Why should we be happy? Studying in 10th standard, I felt very fear about the exam during my 10th standard. So, அது ஒரு மிஸ்டேக், மேபி லாஸ் ஆஃப் மார்க்ஸா இருக்கலாம். அதனால இன்னி நான் ஃபோக்கஸ் பண்ணேனா, ஹாப்பியா ஃபோக்கஸ் பண்ணேனா என்னால நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி. ஓகே, ஹாப்பியா இருந்தீங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க இந்த 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ் பிள்ளைகள் எக்ஸாம் எழுத போறீங்க என்பதே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். ஏன்னு தெரியுங்களா? எக்ஸாம் என்பது ஒரு நிமிஷம் நீங்க போய் படிச்சு என்ன எழுத போறீங்கன்றது மட்டும் அல்ல. This is not a test of your knowledge. This is a test of your personality. ஒத்துக்கிறீங்களா? 10th தேர்வு உட்காருங்கம்மா. மேடம் நீங்க சொல்லுங்க, 10th தேர்வு எழுத போறது, 12th எழுத போறது என்பது இந்த கேள்வியை எப்படி இவங்க சமாளிக்க போறாங்க, எப்படி எதை செலக்ட் பண்ண போறாங்க. 1 மார்க் கேள்வி இருக்கு, 2 மார்க், அதாவது பார்த்தீங்கன்னா 15 1 மார்க் கேள்வி, 6 2 மார்க் கேள்வி, 6 3 மார்க் கேள்வி, 4 4 மார்க் கேள்வி, 5 மார்க் கேள்வி, 25. அப்படிதான் இந்த +2ல பார்த்தேன் அன்னைக்கு, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம். இது எப்படி இவர் அரேஞ்ச் பண்ண போறாரு, எதை முதல்ல எழுத போறாரு, எதை எப்படி எழுத போறாரு, எதை எவ்வளவு நேரத்தில் முடிக்க போறாரு, இப்படிங்கிற உங்களுடைய தைரியம், உங்க சிந்தனை, நீங்க எப்படிப்பட்ட ஆள் என்பதை நீங்களே தெரிந்து கொள்வதற்கான ஒரு நேரம்தான் இந்த தேர்வு. அடுத்த 3 மணி நேரத்தில் எழுதிங்களே, அப்போ நீ எப்படி பயப்படக்கூடிய ஆளா? கதையை மாத்தி எழுதி வந்துருவாங்க. ஈக்காலஜிக்கு பதிலாக என்விரான்மெண்ட் எழுதி வந்துருவாங்க. இந்த கேள்விக்கு பதிலாக அதை எழுதி, அது நம்ம செய்வோம். நானே செஞ்சிருக்கேன், தப்பா எழுதி கொண்டிருக்கிறேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் ஒரு பெரிய மடையன். தெரியுதுங்களா? ஸோ இப்படிப்பட்ட உங்களுடைய ஆளுமையை பரிசோதிக்கும் நேரம் வந்திருக்கிறது. ப்ராப்ளம் சால்விங். நான் ஒரு பிரச்சனை எப்படி சமாளிக்க போறேன் என்பதை பற்றி நான் தெரியும் நேரம். எனவே இது ஒரு மகிழ்ச்சியான தருணம். இப்ப பாத்தீங்களா, நமக்கு ஒரு பிரச்சனை இருந்தது இல்ல, நம்ம 2 ஸ்கிரீன் பாதி பேர் பார்க்காம இருந்துச்சு. அப்ப நான் என்ன சொன்னேன், ஒன்னை வந்து இப்படி திருப்பி வைங்க, ஒன்னு இவங்களுக்கு தெரிய மாதிரி திருப்பி வைங்க அப்படின்னு சொன்னா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம். சால்வ் த ப்ராப்ளம். இதுதான் வாழ்க்கையில பிரச்சனைகளை நாம் எப்படி சமாளிப்பது. அதுதான் எக்ஸாம்ங்கிற பிரச்சனையை எப்படி சமாளிப்பது. அதற்காக நீங்க மகிழ்ச்சி அடைய வேண்டும். பிள்ளைகளை எல்லாத்தை விட நான் 100 காரணம் சொல்லலாம், அதோட நம்ம நேரம் முடிஞ்சிடும். எனவே நானே பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். என்ன சொல்ல வரேன்னு தெரியுங்களா? மிகப்பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா? யூ மஸ்ட் பி ஹாப்பி பிகாஸ் யூ ஆர் born for a good parents. Number 2, you must feel happy because you are born in a good country. ஒரு நல்ல சுதந்திரமான நாட்டில் பிறந்திருக்கிறோம் என்பதற்காக நீங்க மகிழ்ச்சி அடையணும். நான் சொல்லி முடிக்கிறேன், உட்காருங்க. நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கு போனேன். குழந்தைகளை, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஒரு நாட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஊருக்கு போனேன். அங்க பெண்களும் ஆண்களும் பக்கத்திலே உட்காரக்கூடாது. கேர்ள்ஸுக்கு தனி காலேஜ் ஸ்கூலு, பாய்ஸுக்கு தனி காலேஜ். வச்சுங்களா? கேர்ள்ஸ் வந்து ஒரு விதமான ட்ரெஸ் தான் போடணும், உடம்பு முழுவதும் மூடிட்டு தான் இருக்கணும், தலையை மூஞ்சி கூட மூடணும். நான் இந்த பாருங்க சூப்பராக ட்ரெஸ் போட்டு வந்திருக்குன்னா இல்லையா? எனக்கு சுதந்திரம் இருக்கு. கையொலி மேடம், சார் எங்கள் ஸ்கூலில் வரும்போது நீங்கள் வேறு விதமான ட்ரெஸ் தான் போடணும், வேட்டி சட்டை தான் போடணும் அப்படின்னு சொன்னால் நான் கேட்பேனா? கேட்கணும்னு ஐடியா இருக்கா? கிடையாது. சாரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மேட்சிங்காக போட்டிருக்காரு. ஒரு ஷூ, அப்படியே ஒரு ப்ரௌன் கலரில் பேண்ட்டு, ஒரு பெல்ட்டு. என்ன ஸ்டிச் பண்ணுறீங்க சார் நீங்கள்? எஸ், ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் லுக்ஸ். ரியலி எப்படி நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றாரு பாருங்க. ஓகே, நைஸ். அங்க சொல்லுவாங்களா அதெல்லாம் போடக்கூடாதுங்க, வெள்ளையும் கருப்பு தான் போடணும்னு சொன்னாங்களா? சொன்னா நம்ம கேட்போமா? We the people of India, having solemnly resolved to constitute India sovereign, socialist, secular, democratic republic, and to bring its citizens justice, social, economic, political, liberty of thought, expression, religion, and faith, equality of status and opportunity,
fraternity while promoting the unity and integrity of the country. We, the people of India, on this 19th of November 1949, adopt, enact and give ourselves to this constitution. ரொம்ப படித்தவர்கள் ஜவஹர்லால் நேரு, B.R. அம்பேத்கர், PhD, 2 PhD, நிறைய படித்தவர்கள், சிந்தனையாளர்கள். அவங்க தான் நம்ம நாட்டினுடைய அரசியல் சட்டம். பிள்ளைகளே, பேப்பர்ல ஒரு செய்தி வந்திருக்கு. கேரளாவில் இருந்து ஒரு பெண்மணி நர்ஸு, அந்த அம்மா பேரு நிமிஷா பிரியா. அவங்க தலையை வெட்ட போறாங்க இன்னும் கொஞ்ச நாளையில. எந்த ஊர்ல? அது எந்த ஊருங்க? லிபியாவா? இந்த எமன். கரெக்ட். வாங்க, யார் சொன்னது? எமன். ஓடிய எமன் நாட்டில் கேரளாவில் உள்ள ஒரு பெண்மணியுடைய தலையை வெட்ட போறாங்க. ஏன் தெரியுமா? அந்த நாட்டு சட்டம் ஒரு ஆளுடைய மரணத்துக்கு காரணமாக இருந்ததால் உன் தலை வெட்ட போகிறோம் அப்படிங்கிறான். நான் படிச்சு எனக்கு உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம ஊர் மாதிரி அங்க புலன் விசாரணை, நியாயம், நீதி எல்லாம் ஒன்றும் இருக்க மாதிரி தெரியல. இந்த பொண்ணு ஒரு ஆளும் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணுகிட்ட தவறா நடந்துட்டு இருக்கான். இந்த பொண்ணு ஊருக்கு வரலான்னு பார்த்தா அதையும் விட மாட்டேங்கிறான். அவளுடைய பாஸ்போர்ட் எல்லாத்தையும் பிடுங்கி வச்சுட்டான். அவன் எதை உட முடியாம வந்திருக்கான் போல இருக்கு. இவனை மயக்கத்தை ஏற்படுத்திட்டோம்னா நம்ம பாஸ்போர்ட்டை பிடிங்கிட்டு நம்ம பாட்டுக்கு ஏர்போர்ட்ல போய் ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு இவன் ஆஸ்பத்திரியில் கிடக்கும்போது ஊசி போட்டு அம்மா மயக்கமா இருப்பான் 3 மணி நேரம். அதுக்குள்ளதம்மா எஸ்கேப் ஆயிடலாம். மயங்கனதான் செத்தே போயிட்டான். இதுதாங்க பிரச்சனை. அதுக்கு தலையை வெட்ட போறாங்க. இதுக்கு முன்னாடி ஒருத்தனை தலையை வெட்ட போனானுவான் கேரளால இருந்து. அவன் இந்த ஸ்பாஸ்டிக் சைல்டு ஒரு பையன் அவனை கவனிச்சுட்டு இருந்தான். அந்த பையனை கார்ல வச்சுட்டு போயிட்டு இருந்தானா, அவனுக்கு மூளை வளர்ச்சி கிடையாது. அவன் அடிக்கிறான். டே, சிகப்பு லைட் போட்டு போடா அப்படின்னு சொல்றான். இல்ல தம்பி, சிகப்பு லைட் போடக்கூடாதுப்பா, போகக்கூடாது. இவர் அங்கெல்லாம் சிகப்பு லைட் தாண்டி போனோம்னா பெரிய தண்டனை. சிகப்பு லைட். இவர் டிரைவர், அந்த பையனை காப்பாத்திட்டு இருக்க பையன். அவன் சொல்றான், பெரிய பையன் 19 வயசு, அடிக்கிறான். டே விடுறா தம்பி, விடக்கூடாதுப்பான்னு சொல்றான். அவன் அந்த கலவரம் பண்ணதுல மூக்குல இருந்து அந்த இது வெளியே வந்துருச்சு. அந்த ஸ்பாஸ்டிக் சைல்டு, நோயாளி, சின்ன பையன். இவர் கவனிக்கல. இவர் அப்புறம் பச்சை லைட் போட்டாங்க. அவர் வீட்டுக்கு போய் பார்த்தா பையன் செத்து கிடக்குறான். வெளிநாட்டுல தண்டனை 3 நாள்ல தண்டனை. என்ன தண்டனை? மரண தண்டனை. அது வேற கதை, நீங்க நெட்ல பாருங்க. ஆனா இந்த பெண்மணிக்கு இன்னைக்கு இந்திய அரசாங்கம் போய் ரெப்ரசென்ட் பண்றாங்க, எப்படியா காப்பாத்துங்க. இந்த மாதிரி நாடுகள்ல ஒன்றும் பண்ண முடியாது. அங்க உள்ள ராஜாவே சொல்லிட்டாராம், ஒன்றும் பண்ண முடியாது, தலையை வெட்டிருங்க, வேற வழி இல்லை. ஆனா நம்ம நாட்டில் எப்படி நடந்ததுன்னா, என்ன சார், போலீஸ் விசாரணை, வழக்கு பதிவு பண்ணி, என்ன சூழ்நிலையில் இந்த பெண் இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. அந்த பெண்மணிக்கு அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, மயக்கம். மயக்கினால் போதும். ஆனா அந்த ஆள் இறந்துட்டாரு. எனவே இந்த பெண்மணிக்கு ஒரு 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் கொடுப்பாங்க. நம்ம நாடு எப்படிப்பட்ட நாட்டில் பிறந்திருக்கோம் பார்த்தீங்களா? ஹெல்மெட் போட்டு ஓட்டாமலேயே போனாலும் போலீஸ் பிடிச்சிரும். வாங்க மேடம், இல்லைங்க, ஏன் ஹெல்மெட் இல்லை? சைலேந்திர பாபு சார் மீட்டிங் போனேன். சரி போங்க 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 மேடம். உண்டா இல்லையா? சைலேந்திர பாபு எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. சைலேந்திர பாபு என் மாமன், மச்சான் அப்படி சொல்லி நிறைய பேர் பழச்சிருக்கான். சரி போங்க. நல்ல சமுதாயம். நம்ம ஊர்ல அவ்வளோ சட்டத்திட்டங்களா ரொம்ப பயங்கரமா பண்றது கிடையாது. ஸோ நல்ல ஊர்ல பிறந்திருக்கோம். எக்ஸாம் எழுத போறோம், நம்முடைய ஆளுமையை பரிசோதிக்க போகிறோம். இட்ஸ் a wonderful opportunity to tell the world who we are. இந்த உலகத்துக்கு நாம் யார் என்பதை சொல்ல போகிறோம். எல்லாத்துக்கும் மேலாக குழந்தைகளே, எல்லாத்துக்கும் மேலாக you have the power of choice. உங்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கிறது. என்ன வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மனிதனாக வர வேண்டும், என்ன படிக்க வேண்டும், என்ன வேலை செய்ய வேண்டும், சமுதாயத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற முடிவை உன்னால் எடுக்க முடியும். சின்ன பையனா இருக்கும்போது ஒரு காலத்துல நான் ஒரு முடிவெடுத்தேன். அந்த என்சிசி போடுங்க. ஹலோ, சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு முடிவெடுத்தேன். ஒரு முடிவு, இது யாருன்னு தெரியுதா? ஒரு முடிவு. இன்னைக்கு கூட காலைல ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இன்னைக்கு போய் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்கூல்ல போய் இந்த வத்தலக்குண்டு பகுதியில் உள்ள பிள்ளைகளை சந்திப்போம். அந்த முடிவு பார்த்தீங்களா? 1000 பேர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த பையன் யாருன்னு தெரியுதா? இது நான் தாங்க. நல்லா தான் இருந்தேன் ஒரு காலத்துல, இப்பதான் இந்த மாதிரி ஆகி போயிட்டேன். நல்லா இருக்குண்ணா. இது நான் தாங்க. பள்ளிக்கூடத்திலேயே 100 மாணவர்களுக்கு நான் தான் தலைவன். கம்பெனி சார்ஜென்ட் மேஜர், அட்டென்ஷன் அப்படி எல்லாரும் நிற்பாங்க. 100 பேர். ஒரு கிராமத்துல தமிழ் மீடியம் ஸ்கூல்ல 100 பேர், இந்த சிறுவன் அட்டென்ஷன் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, ஆள்லாம் அப்படி வந்துடுவான். ரைட் டர்ன், திரும்ப. அதுதான் லீடர்ஷிப். நம்ம சொல்றதை மற்றவங்க கேட்பாங்க.
பிறகு ஒரு நாள் தமிழ்நாட்டு காவல்துறையில் 1,50,000 பேர் நம்ம சொல்றதை கேட்பாங்க. அதை போடுங்க, அந்த போட்டோ போடுங்க. இவர் தாங்க, இவர் ஒரு முடிவெடுத்தாரு. ஒரு நாள் வளர்ந்து வந்த பிறகு ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் போடணும், ரவுடிகளை எல்லாம் பிடிச்சு அடிக்கணும். முதல்ல தான் அடிச்ச ரவுடியே திண்டுக்கல்ல தான். அதை போடுங்க சார். ஸோ நீங்கள் இன்றைக்கு எடுக்கும் முடிவு அடுத்த 50 ஆண்டுகள் அந்த தாக்கம் இருக்கும். கணிதத்தில் ஒரு 100 மார்க், சயின்ஸ்ல ஒரு 100 மார்க். இன்னைக்கு முடிவு எடுத்தீங்கன்னா இந்த முடிவு நீங்க ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் போற வரைக்கும், ஐஏஎஸ் இன்டர்வியூ போற வரைக்கும், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் மேனேஜ்மெண்ட் போற வரைக்கும் நீடிச்சு இருக்கும். ஸோ குழந்தைகளை, ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஒருவேளை இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்தியாவில் 23 இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் இருக்கு. அங்கே 17,000 சீட் இருக்கு. அதில் ஒரு சீட்டு உங்களுக்கு கிடைக்கலாம். அதே மாதிரி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 31 கல்லூரிகள் இருக்கு. சுமார் அங்கே 24,000 சீட் இருக்கு. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு இருக்கு. 25 பல்கலைக்கழகங்கள் வச்சிருக்காங்க. அதில் ஒரு 25,000 சீட் இருக்கு. இங்கெல்லாம் நீங்கள் சேரணும்னா நீங்கள் ஒரு தேர்வு எழுதுனா போதும். IIT JEE. இதில் ஒரு நல்ல ரகசியம் என்ன தெரியுமா? இதில் நீங்கள் 0 மார்க் எடுத்தால் கூட சில கல்லூரியில் அட்மிஷன் கிடைக்கும். எழுதணும், அவ்வளோதான். எல்லா காலேஜும் கிடைக்காது, எல்லா சப்ஜெக்டும் கிடைக்காது. சில சப்ஜெக்ட் வச்சுருக்காங்க. IIT வெளியே வந்தால் உனக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே 2.5 லட்சம் 3 லட்சம் சம்பளம். வெளியே வந்த அடுத்த நாள் வெளியே வரண்டாங்க. என் பையன் இப்போ MBA படிக்கிறான். ஃபர்ஸ்ட் இயர் படித்து முடித்த உடனே அவனுக்கு வெளிநாட்டில் வேலை. அதுக்கு பேர் கிறிசில் அப்படிங்கிற கம்பெனியில் அவனுக்கு 1.5 லட்சம் ரூபா. ஆரம்பத்தில் ஸ்டைஃபன் மட்டும் 1.5 லட்சம். படிச்சே முடிக்கல, 1 வருஷம் தான் முடிச்சிருக்கான். இது உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இந்தியா முழுவதும் இருக்கு. அதில் உங்களுக்கு சேர்ந்தீங்கன்னா குறைஞ்சது வெளியே வரும்போது 5 லட்சம். டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க போய் ஒரு நீட் எக்ஸாம் எழுதினீங்கன்னா இந்தியாவில் மொத்தம் 595 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன. 1 லட்சம் சீட் இருக்கு பிள்ளைகளே, 1 லட்சம். 50,000 சீட்டு கவர்மெண்ட் சீட்டு, 15% பிரைவேட் கவர்மெண்ட் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு கவுன்சிலிங். ஒருவேளை முதல் முறை கிடைக்கலன்னா 2வது முறை எழுதி பார்த்தாங்க. கவர்மெண்ட் காலேஜில் போனீங்கன்னா வெறும் 6,000 ரூபா தான் ஃபீஸ். உங்கள் அப்பா அம்மாவுக்கு 1 பைசா செலவு கிடையாது. ஓகே. லா காலேஜஸ், நேஷனல் லா காலேஜ் இருக்கு. நேஷனல் லா காலேஜ் அதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதணும், கிளாட் எக்ஸாம், காமன் லா அட்மிஷன் டெஸ்ட். இது நீங்கள் எழுதினீங்கன்னா அங்கே வந்து ஒரு 7,500 சீட் இருக்கு. ஒரு 15 நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இங்கேருந்து வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு உடனே கார்பரேட்டில் வேலை கிடைக்கும். 5 லட்ச ரூபா மாதம் சம்பளம் கிடைக்கலாம். அது பிடிக்கலைன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதை பிடிக்கலன்னா நீங்கள் ஜட்ஜ் தேர்வு எழுதலாம். அதையும் பிடிக்கலைன்னா நீங்கள் IAS தேர்வு எழுதலாம். அக்ரிகல்ச்சர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷரிஸ், இப்படிப்பட்ட பல கோர்ஸ் இருக்குது. ஃபிஷரிஸ் தனி யூனிவர்சிட்டி, வெட்டினரி தனி யூனிவர்சிட்டி. அதில் சேரலாம். தமிழ்நாடு அரசாங்கத்தில் சேரலாம், ப்ரைவேட்டில் சேரலாம், சொந்தமாக விவசாயம் பண்ணலாம், IAS எழுதலாம். நானும் அக்ரி தான் படிச்சிருக்கிறேன். இதுக்கு மேலே காமர்ஸ். இந்த உலகமே இன்னைக்கு இயங்கி கொண்டிருக்கிறது காமர்ஸ் தாங்க. 35-40 வருஷத்துக்கு முன்னாடி துபாய், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஷார்ஜா அப்படிங்கிற ஊரே கிடையாது. இருந்தது, அதெல்லாம் சும்மா மீன் பிடிச்சிட்டு சின்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு போய் பாருங்க. நான் போயிருந்தேன், என்னை கூப்பிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டில் உள்ள இன்ஜினியர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு என்னை சுற்றி காட்டினாங்க. பிரம்மாண்டமாக இருக்கு. அங்கே ஒரு பெரிய உலகத்திலே உயரமான ஒரு கட்டிடம் இருக்கு, புர்ஜ் கலீஃபா. புர்ஜ் கலீஃபா உலகத்திலே மிக உயரமான பில்டிங். பயங்கரமான வர்த்தகம். உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் வராங்க. அங்க அவங்க வந்து வியாபாரம் பண்றாங்க. எல்லாருமே கோடீஸ்வரனா இருக்கிறான். சில நாட்களில் பார்த்தீங்கன்னா சில நாடுகளில் தனி மனித வருமானம் 1 கோடி ரூபாய். உலகத்திலே தனி மனித வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய சில நாடுகள் இருக்கு. உலகத்திலே மிக அதிகமான தனி மனித வருமானம் வரக்கூடிய ஊர் என்ன ஊர் தெரியுமா? இன்னைக்கு இந்தியாவில் ஒரு அனாலிசிஸ் பண்ணி சொல்றாங்க, 100 பேரில் ஒருவன் மட்டும்தான் பணக்காரன், 9 பேர் மிடில் கிளாஸ், 10 பேர் லோவர் மிடில் கிளாஸ், 80 பேர் பரம ஏழைகள். இப்போ அந்த வட இந்தியாவிலேருந்து வந்து தொழிலாளர்கள் வரான் பாரு, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி 10 பேர் இருந்து வேலை பார்க்குறான். அதே மாதிரி நாளைக்கு வேற ஒரு மாநிலத்தில் போய் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். கல்வி, இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சி கல்வி கற்று நீ சர்வதேச அளவில் சர்வதேச வேலைக்காரங்க கூட, அறிவியல் வேலைக்காரங்க கூட வேலை பார்க்கலன்னா அந்த சூழ்நிலை உங்களுக்கு வந்துடும். ஸோ
இப்படி நிறைய வாய்ப்புகள். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது சார், ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் சார், நான் ஓடுறேன் அப்படின்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ்லேயே பிஎஸ்சி இருக்குது, எம்எஸ்சி இருக்குது, பிஹெச்டி இருக்குது, சொந்தமாக ஸ்போர்ட்ஸ் ஆரம்பிக்கலாம். துபாயில் போனால் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் வச்சுருந்தார் ஒரு ஆள், மலையாளத்தில் பேசிட்டு இருந்தார். ഹലോ സാറേ മലയാളം അറിയാമോ സാറേ? യെസ് മലയാളം അറിയാം. നിങ്ങളിവിടെ എന്താ ചെയ്യുന്നത്? ഞാനാണ് ഇവിടുത്തെ മാനേജർ, ഞാനാണ് ഇതിനെ നടത്തുന്നത്, நான் தான் நடத்துகிறேன், இது வாடகை எடுத்து நடத்துகிறேன், என்ன வருமானம், எனக்கு மாதம் 10 லட்சம் ரூபா வருமானம் வருது சார். நீங்கள் எந்த படிச்சிருக்கிறது, எந்த படிச்சிட்ருக்கு, என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டால் நான் பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன். அங்கே உள்ள பெரிய பெரிய இன்ஜினியர்லாம் என்னை வந்து பெரிய பெரிய ஒரு புர்ஜ் கலீஃபா ஹோட்டலில் போய் கூட்ட வந்து பயங்கரமான டின்னர் கொடுத்தாங்க, பெரிய பயங்கரமான வசதியான டின்னர், பணக்காரங்கள்லாம் உட்காந்துருக்காங்க. அங்கே ஒரு ஆள் பார்த்தார், சார் சைலேந்தர் பாபு சார், நான் தான் சார் செஃப், ஐ எம் த சீஃப் செஃப் ஆஃப் திஸ் பிளேஸ். இங்கே உள்ள 82 சமையல்காரர்களுக்கும் நான் தான் தலைவன். நான் தஞ்சாவூர் சார், உங்கள் வீடியோ எல்லாம் பார்ப்பேன் சார், ரொம்ப வெரி கிளாட் டு மீட் யூ. நான் தான் கிட்டத்தட்ட 200 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறேன். லண்டன்ல இருந்தே இப்போ இங்கே இருக்கிறேன். எவ்வளோ சம்பளம்? 15 லட்சம் ரூபாய். வீட்டில் உங்கள் அம்மா பண்ணக்கூடிய சமையலுக்கு வெளிநாடுகளில் எவ்வளவு சம்பளம்? உங்களுக்கு 15 லட்சம் ரூபாய். நிறைய வாய்ப்பு. டிசைன், கம்ப்யூட்டர் டிசைன் பண்ணலாங்க, கார் டிசைன் பண்ணலாம், மோட்டார் சைக்கிள் டிசைன், விமானம் டிசைன் பண்ணலாம், இந்த ட்ரெஸ் இருக்குல்ல, இந்த ட்ரெஸ் டிசைன் பண்ணலாம். சென்னையில் வந்து இந்த ட்ரெஸ் தைக்கிறது எவ்வளோ தெரியுங்களா செலவு? இந்த ட்ரெஸ் மட்டும் 60,000 ரூபா. இதே மாதிரி 6,000 ரூபாய்க்கும் தைச்சிக்கலாம், 60,000 தைச்சிக்கலாம். 60,000 தைக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்காரு, அவர் பேர் பாக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு டெய்லரிங் ஷாப் இருக்கு. அங்கே போனீங்கன்னா ஒரு ஷர்ட் தைக்கிறதுக்கு அவர் சார்ஜ் பண்ணுறது 15,000 ரூபா ஒரு ஷர்ட். பேண்ட் சேர்த்திங்கன்னா 30,000 ரூபா, பேண்ட் அண்ட் ஷர்ட். இப்படி உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள். காமர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், மிலிட்டரி. சார் எனக்கு வந்து ராணுவம் பிடிக்கும் சார், +2 படிங்க, ஒரு எக்ஸாம் எழுதுங்க, நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி எக்ஸாம் எழுதுங்க, நேராக கொண்டு போய் கடகவாசல் அவங்கள விடுவாங்க. கடகவாசலா போன நாளே யூனிஃபார்ம், லெஃப்ட் ரைட் இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறாங்க. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். சார் எனக்கு விமானம் தான் ஓட்டணும்னா விமான பிரிவுக்கு போகலாம், ஃபைட்டர் பைலட். நீங்கள் 3 வருஷம் படிங்க, 4வது வருஷம் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிலேருந்து உங்களுக்கு இந்தியன் மிலிட்டரி அகாடமி, ராணுவம், இந்திய நேவி அகாடமி, கடற்படை, இந்திய ஏர்ஃபோர்ஸ் அகாடமி. பெண்களுக்கும் உண்டு. கேர்ள்ஸ் ஆல்சோ கேன் ஜாயின் நவ். ராணுவத்தில் பயங்கரமான வாய்ப்பு. வீட்டில் உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் 1 பைசா செலவு கிடையாது, நாட் 1 ரூபி சம்பளம் கிடைக்கும். இப்படி வாய்ப்புகள் பிள்ளைகளே, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எனவே மகிழ்ச்சி அடையுங்கள். ஓகே, நீங்க இப்ப என்ன செய்யணும்? நான் என்ன சார் பண்ணணும்? இன்னும் ஒரு 50 நாள் இருக்கு. எப்படி சார்? நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களை மகிழ்விக்கிறதுக்கு உங்க அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ நாள்? உனக்கு பிடிச்ச சாப்பாடு, உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு, உனக்கு பிடித்த மாதிரி. நான் நேற்றுக்கு விமானத்தில் வந்திருந்தேன், கோயம்புத்தூர்ல சென்னைக்கு விமானத்தில் போயிட்டு இருந்தேன்னா ஒரு குழந்தைய வந்து அம்மா சிரிப்பாட்டுறதுக்கு என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க, என்னென்னமோ கிரிச்சல் விட்டுறாங்க. சிரிக்கிறதுக்கு, குழந்தை சிரிக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி அவங்க குட்டி கரணம் போடுறாங்க. ஒரு நாளாவது உங்க அம்மா மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் நீ ஏதாவது பண்ணியிருக்கிறியா? Have you done one act which your mother would have felt very happy? எனது மகன் சிறந்தவன், நல்லவன், படிக்காம கூட இருப்பான் ஆனால் நல்லவன். எனது மகள் அருமையா படிப்பா, அவளுக்கு நிறைய எதிர்காலம். நான் தான் படிக்க மாட்டேன், என் பிள்ளை நல்லா படிக்கிறா. ஒரு பாடத்திலேயாவது 100 மார்க் வாங்கி உங்க அம்மாட்ட போய், மாம் லுக் அட் திஸ் மை டியர் மாம், திஸ் இஸ் 100 மார்க்ஸ் காட்டி பார்த்தியா? என்ன மாதிரி ரியாக்ஷன் வரும்னு பார்த்துருக்கிறியா? பல 1000 நாள் உன்னை சிரிப்பூட்டின அந்த பெண்மணிக்கு ஒரு நாளாவது மகிழ்ச்சியான செய்தி நீங்க கொடுத்தீங்களா? எனக்கு தெரியாது. ஆனால் அதை உங்களுக்கு அடுத்த தேர்வில் செய்ய முடியும். அடுத்த மாதம், ஒரே ஒரு மாதம் அவங்களுக்கு சொல்லாத, அம்மாட்ட சொல்லாத, ரகசியமா படி. படிச்சதை திருப்பி படி. உனக்கு மூளையில் ஒன்றும் அப்படி மண்ணாங்கட்டி ஒன்றும் கிடையாது. எல்லாம் நியூரான்ஸ் இருக்கு மண்டையில், ஐக்கியூ இருக்கு. மனித இனம் தோன்றி 25 லட்சம் ஆளு ஆயாச்சு. ஹோமோ சாப்பியன்ஸ் தோன்றி 2.5 லட்சம் ஆண்டுகள் ஆயாச்சு. இந்த மனித மூளை மிக பயங்கரமான ஆற்றல் படைத்தது. இஸ் த கிரேட்டஸ்ட் கம்ப்யூட்டர். நீங்க நினைத்தால் ஒரு பாடத்துல 100 மார்க் சர்வ சாதாரணமா எடுக்கலாம். நேர போய் எங்க அம்மா பக்கத்துல போய் மாம் அப்படின்னு கட்டிப்பிடிச்ச முத்தம் கொடுங்க. என்னாச்சு, ஏதாவது தப்பு பண்ணிட்டாலான்னு தெரியலையே, கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்கலாலே. டோன்ட் வரி மாம், லுக் அட் திஸ் இஸ் 100 மார்க்ஸ், யூ நோ ஐ வாண்ட் டு பி ஹாப்பி, ஸ்மைல் பை மா சொல்லிப்பார். அதுதான் ஆளுமை, தலைமை, ஆளுமை. குகேஷ் போடுங்க. ஒரு சின்ன பையன், 18 வயசு பையங்க, அவங்க அம்மாவும் அப்பாவும் எவ்வளோ தூரத்து மகிழ்ச்சி படுத்திருக்கான்னு பாருங்க. யாரு? குகேஷ். யாருங்க இவரு? 18 வயதில் உலகத்திலே உள்ள சாம்பியன், 34 வயசு சாம்பியன், அவனை தோக்கடிச்சிருக்கிறாங்க.
அவருக்கு 18 வயசு, எனக்கு 63 வயசு. ஹலோ குகேஷ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஹலோ சார், தேங்க்யூ சார். அங்கே அப்படியே வார்த்தையே பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்? பெருமை, ப்ரௌடு மேன், ஹோல் வேர்ல்ட் நோஸ் ஹிம். உலகத்தில் உள்ள 204 நாட்டு மக்களும், குறிப்பாக செஸ் விளையாடுறவங்களும் இவரை தெரியும். என்ன உங்களுக்கே தெரியல? பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, ஐ டோன்ட் கேர். பட் தி பாயிண்ட் இஸ், அவங்க அம்மாவுக்கெல்லாம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குமா யோசிச்சு பாருங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் டியூட்டி மை டியர் சில்ட்ரன். நீங்கள் அடுத்த சில நாட்கள் தயவு செஞ்சு சினிமா மேலேயும், மொபைல் ஃபோன் மேலேயும், இந்த இன்ஸ்டாகிராம் மேலேயும் இது மேலே ஆர்வத்தை காட்டாமல், அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. சினிமாலெல்லாம் என்ன சொல்ல போகிறான், என்ன கதை சொல்ல போகிறான்? நீங்கள் படிக்கக்கூடியது இம்யூனைசேஷன் ஷெட்யூல், மனிதர்களுக்கு தடுப்பூசி ஏன் போடுகிறார்கள், அது ஒரு மிகப்பெரிய கதை, 200 ஆண்டுகள் கதை. பூமியில் எங்கெல்லாம் நிலப்பரப்பு இருக்கிறது, எங்கெல்லாம் கடல் இருக்கிறது, எங்கெல்லாம் ஊர் இருக்கு, எங்க மலை இருக்கு, எங்க கடல் இருக்கு, தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்குன்னு கண்டுபிடிச்சது பெரிய கண்டுபிடிப்புங்க. 1492 கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கப்பலில் ஏறி 7000 கிலோமீட்டர் போனா அந்த இந்தியா வரும்னு சொல்லி கிளம்பி போனான். 18,000 கிலோமீட்டர் தாண்டி அமெரிக்காவுக்கு போனான். அவனுக்கே தெரியாது அமெரிக்கான்னு. 1498 இங்க வாஸ்கோட காமா வந்தான் கேரளாவுக்கு. உலகம் உருண்டை என்பது 1519 24 வருஷம் வரைக்கும் தான் யாருக்குமே தெரியாது பிள்ளைகளே. பூமி உண்மையிலே உருண்டைன்னு எவனும் ப்ரூவ் பண்ணல. அது 1509 to 1512 14 அப்பதான் ஒருத்தன் உலகத்தையே சுத்தி வந்தான். யாரு? Who is this man? ஃபெர்டினண்ட் மெகலன். அவன் திரும்பி வரும்போது அவன் டெட் பாடி தான் வந்தது. அவனை படுகொலை பண்ணிட்டாங்க, வழியில கொலையே பண்ணிட்டாங்க. அவனை செத்து தான் வந்தான். ஆனா உலகத்துல உருண்டைன்னு காட்டிட்டான். உலகத்துல எங்க கடல் இருக்குன்னு காட்டிட்டான். அதுதான் பூமியில வரைஞ்சானுமோ. அதுதான் நீங்க படிக்கக்கூடிய ஜியோகிராஃபி. இன்னைக்கு கூகுள் மேப்ல போனா உங்க வீடே பார்க்கலாம். நீங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்கூலே பார்க்கலாம். டெக்னாலஜி வந்தாச்சு. நீங்க இந்த இடத்த பாக்குறதுக்கு அவன் 3 சேட்டலைட் வச்சிருக்கான். 3 சேட்டலைட், 3 வச்சு ட்ரையாங்குலேஷன் பண்ணி தான் கண்டுபிடிக்கிறான். அந்த காலத்துல தாமஸ் குக்குங்கிறவன் பூமியை சுத்தி கடலை சுத்தி கிடந்தான். எங்கெல்லாம் ஊர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆஸ்திரேலியா 1606 ஆண்டு தான் கண்டுபிடிச்சானோ. ஆஸ்திரேலியா பெரிய ஊர், இந்தியாவோட பல மடங்கு பெரிய ஊர். அப்படி நம்ம கன்னியாகுமரியிலேருந்து ஒரு படகுல போனோம்னா 3000-4000 கிலோமீட்டர் போய் சேர்ந்துருக்கலாம். நம்ம ஊரில் வத்தலை கொண்டு இல்லை வரப்பு சண்டை போட்டு இருந்தானோ. அப்போ இந்த வரப்பு உனக்கா எனக்கா, இந்த கிணறு உனக்கா எனக்கான்னு சண்டை போடும்போது நம்ம முன்னோர்கள், நம்ம தாத்தா சண்டை போட்டு இருக்கும்போது அவன் தாத்தா என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? கப்பலில் போய், அவன் பேரு வில்லம் ஜன்சூன் அப்படிங்கிறவன் ஆஸ்திரேலியா பிடிச்சானுவா. ஆஸ்திரேலியா நாடு எவ்வளோ பெரிய நாடு. நம்ம எல்லாம் போயிருக்கலாம், அங்கே வந்துருக்கலாம். நம்ம தாத்தா போய் அங்கே போய் இடத்த பிடிச்சான்னு வச்சுக்கோங்க மேடம், நம்ம எல்லாம் அங்கே இருந்துருக்கலாம் ஜாலியாக. விட்டானுவோம். இங்கே வரப்பு சண்டை நம்ம ஊரில். இந்த வரப்பு உனக்கா, மொத்தம் 13 சென்டில் உனக்கு 2 சென்ட், உனக்கு இவனுக்கு 2 சென்ட் சண்டை. அவன் போய் லட்சக்கணக்கான ஏக்கரை பிடிச்சிட்டான். அதுதான் கதை, பெரிய கதை. இப்படி இந்த மிகப்பெரிய கதைகளை எல்லாம் தெரிந்து கொள்வதுதான் இந்த 10th 11th 12th என்பது மிகப்பெரிய வாய்ப்பாக கருதுங்கள். மார்க்கை விடுங்க குழந்தை. நான் கூட சொல்ல, நீ 100 மார்க்லாம் வாங்காதீங்க, பரவாயில்ல, தப்பில்லை. 100% முயற்சி பண்ணுங்க. நான் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சைக்கிள் ஓட்டிட்டு வந்திருக்கேன். இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு நீந்திய வந்திருக்கிறேன். ஐ எம் நாட் த பெஸ்ட் ஸ்விம்மர். மற்றவங்களோட விடவே முடியாது, என்னால் விட வேகமாக ஓட முடியும். ஸோ இந்த இன்னை தேதியிலிருந்து நீங்கள் செய்ய வேண்டியது கியூரியாசிட்டி. பிள்ளைகளே, உங்களுக்கு இந்த தமிழ் பாடத்தின் மீது, ஆங்கில பாடத்தின் மீது, அறிவியல் மீது, கணக்கின் மீது கொஞ்சம் கியூரியாசிட்டி, ஆர்வம். ஒரு பையன்கிட்ட கேட்குறாங்க, பொண்ணுகிட்ட, உனக்கு என்னம்மா வயசு? அவ சொல்கிறா, ஆஃப்டர் 2 years I will be twice my age I was 5 years ago. Hello. What's your name? ஸ்ரீநிதி சொல்றாங்க. நான் கேட்குறேன், ஸ்ரீநிதி, what's your age? She says, sir, my age will be, after 2 years, my age will be 2 times my age 5 years ago. நீங்களே கண்டுபிடிங்க சார். பாய்ஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். வாட்ஸ் ஸ்ரீநிதிஸ் ஏஜ்? உனக்கு என்னம்மா வயசு? 2 ஆண்டுகள் கழித்து எனது வயது 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த வயதை விட 2 மடங்கு. எஸ். கணித ஆசிரியர் இருக்காரா? சரி, பரவாயில்ல. பாய்ஸ் நீங்க கண்டுபிடிங்க. எஸ், எவ்வளோ? 16னா 2 வருஷம் கழிச்சு அவருக்கு 18 ஆயிருக்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடி 16னா அவருக்கு 11 இருந்திருக்கும். 22 ஆயிருமே. எஸ், நோ. 8னா 2 வருஷம் கழிச்சு 10. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு 3 வயசு. 6. எஸ், வண்டர்ஃபுல், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இவர் புக் வாங்கிட்டாரா ஏற்கனவே?
வாங்கிட்டாரா? வாங்க 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 வாங்க. ஐ அப்ரிஷியேட் யூ. 12 வயசு அப்படின்னா இவங்களுக்கு 12 வயசு. எஸ். அடுத்த 2 வருஷம் கழிச்சு எவ்வளோ ஆகும்? 14 வயசு. 5 வருஷத்துக்கு முன்னாடி 7. ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி ஐ எம் யுவர் ஃபேன். ஓகே, என்ன பேர் சொன்னீங்க? ஓகே, ஒரு புக்கு போதும். மிதுன் தான் நம்ம பள்ளிக்கூடத்தினுடைய இந்த நிகழ்ச்சியுடைய கதாநாயகன். ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் கியூரியாசிட்டி. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இந்த பாடங்களை படிக்கணும்னா ஒரே ஒரு சின்ன வழி தான், கியூரியாசிட்டி. ஒரு சின்ன வழி தான். அந்த வழியை இன்னையிலேருந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களை படிப்பதற்கு, உங்கள் மார்க் எடுக்கிறது உங்கள் யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. Nobody can stop you from scoring 100 in all the subjects probably. Nobody can stop you from being happy, learning and recollection, learning and repetition, learning and writing. You'll be a literate person. ஒரே ஒரு கண்டிஷன். அது நான் விளக்கி சொல்றதை விட ஒரு வீடியோ போட்டால் சரியாது. கியூரியாசிட்டி. இதை கொஞ்சம் கேளுங்க பார்ப்போம். He knows a lot, huh? Everything. Also, subplanes have a ram air turbine. A ram air turbine, Adam? Yeah. And what does that do? It gets emergency systems back on if the engines fail. Okay. Then the ram air turbine can help to bring back the systems. To bring back the systems to control the aircraft. Yeah. But due to the no engine power, the landing gear doors will not come up. Okay. After that, you have to do something else to lower the flaps. Oh, you have to do something else to lower the flaps? Yes. Okay. You have to lower them by gravity alone. Okay. You have to drop the gear by gravity alone. Uh-huh. And if you have no hydraulics and your plane is banking right, you reduce engine 1 and increase engine 2. Okay. Then the plane will go level again. Oh, wow. It's called asymmetrical power, yeah? How old are you? 5 years, 11 months. Get out of here. Really? No way. Oh no, let me keep Bless you. Bless you. You're so smart. My God, you would Bless be you. like, what you gonna do actually when you grow Mashallah. up? Not pilot, but what do you No. wanna be? I will be a captain, Yes. just like you. Yes. Better than me. Better than me, yeah? Yeah, I can't wait to fly with you. Will you remember me? Yeah. You will? yeah. What's your Okay. name? Samar. Samar, will you remember that? Okay. I need to meet your parents. All right? Shall we go? Yeah, the flight engineer has to tell the pilot if all hydraulic systems are down to 0. Oh, wow. He can let them know, right? Yeah, Yeah, but now we don't need a flight engineer. yeah. We have the ECAM, which you probably know about. Well, TCAS can tell Oh. if there is an impact coming. Okay. One will tell to climb and one will tell to descend. Oh, wow. That's what's that system called? It's called TCAS. TCAS. Wow. Good stuff. More power meant to climb, Uh-huh. less would result in a dive and crash. Oh, wow. Wow, we don't want to do that, do we? Yeah, Okay. I could see the flaps lower in the air. Oh, you saw that? Yeah, Oh, wow. Can I meet your parents? yeah. Let's go. Here's something else. Bless you. ஓகே, He knows a lot, Ah. இந்த 5 வயது சிறுவன் ஒரு விமான பைலட்ட எவ்வளவு கேள்வி கேட்குறான் பாருங்க. அவன் இதை பத்தி எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறான். இது ஒரு இயற்கையிலேயே ஒரு மனித குழந்தைக்கு இருக்கக்கூடிய பண்பு தான், தெரிஞ்சுக்கணும். அவர் பாடி இஸ் ஹார்ட்வேர் டு நோ எவ்ரிதிங் அரவுண்ட் அஸ். உங்க பேர்லையும் தப்பு இல்லை. நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய கேள்வி கேட்டீங்க. ஒரு குழந்தை 3 வயசுல இருந்து 8 வயசு வரைக்கும் ஒரு நாளைக்கு 4000 கேள்வி கேட்குமா. நீங்களும் கேட்டீங்க. இந்த மாதிரி வானம் எப்படி நீளமா இருக்கு, கடல்ல ஏன் இவ்வளவு தண்ணி இருக்கு, பறவைகள் எப்படி பறக்குது, மரங்கள் எப்படி வளருது, எல்லாம் கேட்டுட்டு நான் ஏன் குறைக்குது, கரைச்சல கேள்வி கேட்ட பாரு, ஏன் கல்யாணம் பண்றாங்க சொல்லுங்க. அப்பதான் விட்டாங்க பாரு அடி. அன்னையோட சரி லாஸ்ட் கேள்வி. ஆனா அது வந்து பார்த்தா இப்ப 12th கிளாஸ்ல பாடத்துல இருக்கு, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். இன்னைக்கு உலகம் எங்க ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு பாரு. ஒரு கப்பல்ல 10,000 பேர் போறாங்க, 2,500 பேர் ஸ்டாஃப், 7,500 பேர் பேசஞ்சர்ஸ். இந்த கப்பல்ல வந்து ஒரு முறை பயணம் பண்றதுக்கு 1 கோடி ரூபாய். பரவாயில்ல, 4 பேரை கடன் வாங்கிட்டு போலான்னு பார்த்தா
டிக்கெட்டும் கிடைக்காதான். இப்போ அப்படி இருக்கு நிலைமை. அங்க வந்து 7 ஸ்விம்மிங் பூல் இருக்கு. 7 ஸ்விம்மிங் பூல். நம்ம பத்தலக்குண்டிலே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கான்னு தெரியல. 40 ரெஸ்டாரண்ட், 40 ஹோட்டல் அதுக்குள்ளே இருக்கான்.